Torsion pendulum determination of rigid modulus தான் பார்க்க போகிறோம். டெமோ அப்சர்வேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டீல் ஒயர் வந்து போய்டட் கார்ட்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ரெண்டு வந்து என்னென்னா உங்களுக்கு பேலன்ஸ் டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலிங் பொசிஷன் பாருங்கள். அதை பொறுத்து என்னென்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு அதையும் ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவலிங் பொசிஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சாக் பீஸால் மார்க் பண்ணிக்கலாம். சாக் பீஸில் மார்க் பண்ணிங்கன்னா அது ஆசிலேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த 20 ஆசிலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தி ஹெல்ப் ஆஃப் ஸ்டாப் கிளாக். தி டார்க் அப்போசஸ் தி ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அந்த டார்க்கையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ தி பாடி இஸ் டு ஸ்டேட் சம் ஸ்மால் ஆங்கிள் வச்சுங்களேன் தீட்டா அண்ட் ரிலீஸ் ஃப்ரம் தி ரெஸ்ட்னு வச்சுங்க. தி பாடி ஆசிலேட்ஸ் பிட்வீன் தீட்டா மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா. அது தீட்டா ஈக்குவல் ப்ளஸ் தீட்டாவும் தீட்டா ஈக்குவல் மைனஸ் தீட்டா. எனக்கு வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா எங்களுக்கு இங்கே கம்பேர் பண்ணுறோம் சிம்பிள் பெண்டலத்தில். சிம்பிள் பெண்டலில் பாருங்கள் லெஃப்ட் ரைட் மோஷன் தட் இஸ் 2-4 மோஷனுங்கும் போது இங்கே ஆசிலேட் ஆகுது பாருங்கள். அபவுட் தி மீன் பொசிஷன் இதான் மீன் பொசிஷன் வச்சுட்டு வச்சுங்களேன். அது ஆசிலேட் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு ஆசிலேட் ஆகுது. இந்த டார்சன் பெண்டலம் ரைட் சைடு இருக்கிறது அதை நம்ம வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். ஒரு சஸ்பென்ஷன் ஒயரால் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் அப்படியே என்னது உங்களுக்கு இந்த மாதிரியான ஆசிலேஷன் கிடைக்கும். ஒரு மீன் பொசிஷனை நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது அது உங்களுக்கு கிளாக் வைஸு அதுக்கு ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா ஒரு ஆசிலேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது 20 ஆசிலேஷனுக்கு வந்து என்னது யூ2 கால்குலேட். இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டு, அதில் வந்து என்ன ஒரு தின் ஒயரு, அது தின் ஒயரோட டயாமீட்டர் தியல்பா ஸ்க்ரூ கேஜ் கண்டுபிடிக்கிறோம். அது இந்த வீடியோவில் எப்படி கண்டுபிடிக்க சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்கோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் சாக் பீஸால். இதை நம்ம மீன் பொசிஷனாக எடுத்துக்க போகிறோம். இந்த தின் லாங் ஒயர் எடுத்துக்கணும். எந்த ஒரு டேமேஜ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் ஒயராக இருக்கணும் ஆல்மோஸ்ட். உங்களுக்கு இங்கே கீழே டிஸ்க் தான் போட்டாலே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆகும். சம் ஒயர்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் இல்லைன்னா வச்சுங்களேன் கொஞ்சம் கால்குலேஷன் வந்து எரர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ட்லேருந்து அதே மாதிரி என்னென்னா அந்த டிஸ்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு தான் கிடைக்கிறது அந்த லென்த் ஆஃப் தி ஒயர். இந்த சஸ்பென்ஷன் லென்த் வந்து என்னது ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும், அதாவது அந்த டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுல அந்த எண்டு வரைக்கும் உள்ள லென்த்து தான் உங்களுக்கு வந்து லென்த் ஆஃப் தி கிவன் ஒயர். நம்ம அதுதான் நம்ம எல்லாம் எடுத்துக்க போகிறோம். சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அதை மீன் பொசிஷன் எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ஸ்மால் ஆங்கிளுக்கு நம்ம ட்விஸ்ட் பண்ணோன்னா அது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்கும். அது நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு 20 ஆசிலேஷன் கால்குலேட் பண்ணி ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டச் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். லைட்டாக டச் பண்ணி விட்டாலே எனக்கு ஆசிலேட் ஆகுது பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் கிளாக் வைஸ் யூனிஃபார்மாக இருக்கும்போது நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். வித் தி ஹெல்ப் ஆஃப் ஒன் ஸ்டாப் கிளாக். இப்போ ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஆசிலேஷன் வந்து என்னது ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் 20 கம்ப்ளீட் ஆசிலேஷன் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா தட் இஸ் டிவைட் பை 20னா we can get ஒன்று ஆசிலேஷனுக்கான டைம் பீரியட் தெரிஞ்சிடும். இப்படி தான் வந்து என்னது டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறது.
லென்த் அதிகம் ஒயர் எப்படி எடுத்துருக்கோம் சொல்லிட்டோம். L/D² வந்து நம்ம டேப்லேட் பண்ணணும். லென்த் ஆஃப் தி ஒயரு, அதே மாதிரி நம்ம எடுத்த டைம் பீரியடு ரெண்டையும் வச்சு L/D² கண்டுபிடிக்கணும். அதை டேப்லேட் பண்ணணும் நம்ம. அதான் உங்களுக்கு இங்கே மெயின் அப்சர்வேஷன்ஸ். இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி டிஸ்க்கும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எதுனா அந்த டிஸ்கோட டயாமீட்டர் தேவைப்படும், ஏன்னா ரேடியஸ் தேவைப்படுங்கிறதால. ஸோ லென்த் ஆஃப் தி ஒயர் பாருங்க 10⁻² மீட்டர், 40, 45, 50, 55 இப்படி எடுத்துக்கலாம். அடுத்த டைம் ஃபார் 20 ஆசிலேஷன்ஸ் உங்களுக்கு 6 to 60 வந்துச்சு. அதுக்கு மீன் எடுத்துருக்கோம் 62.5. அடுத்தது டைம் பீரியட் என்னது 62.5/20, தட் இஸ் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட். அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு, அதாவது நம்ம அது எத்தனை 62.5 இருக்குது பார்த்தீங்களா, அது /20 கிடச்சிட்டு விட்டதே வந்து உங்களுக்கு டைம் பீரியட் T கிடச்சிரும். அதான் 3.125 வந்துருக்கு. அடுத்தது இந்த T இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு T² கண்டுபிடிச்சி ஏற்கனவே எல்லாம் இருக்குது பாருங்கள் 40ங்கிறது. அப்போ 40/T², T²ங்கிறது 40/3.125 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறோம். அதுக்கு 4.096 வருது. ஸோ எல்லுங்கிறது என்னது மீட்டர், இன்டர்ஸ் மீட்டர், டைமுங்கிறது வந்து செகண்டுங்கிறதால L/T²ங்கிறதால உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரில் கிடைக்கும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு என்னது ஆக்சிலேஷன், ஏன்னா ஆக்சிலேஷனுக்கு நீட் என்னது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான். ஓகேவா, தட் இஸ் லீனியர் ஆக்சிலேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் கிடைக்கிது பாருங்கள் இங்கே மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ L/T² கண்டுபிடிச்ச பிறகு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரிஜிட் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது மறுபடியும் சொல்கிறோம், ஒரு ஸ்டாண்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு ஒயரு, அந்த எண்டில் வந்து அந்த ரெண்டில் டிஸ்க் இருக்குது. இப்போ வந்து நான் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி என்னது உங்களுக்கு ஹெட் ஸ்கேல் ரீடிங், அதே மாதிரி என்னது ஃபிட் ஸ்கேல், விச் ஸ்கேல் ரீடிங்கில் பார்த்துட்டோம். அடுத்து டிஸ்கோட டயாமீட்டர் என்னது மெஷர் பண்ணிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி இந்த டிஸ்கஸ் கண்டுபிடிச்சாலே போதும், 2πr கிடைக்கும். அதுலேருந்து என்னது ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்க கால்குலேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மாஸ் ஆஃப் தி டிஸ்க் m கிலோகிராம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி டிஸ்க்கு மீட்டரில் வரும். இப்போ ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க்கு R = C/2π வரும், ஏன்னா சிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி டிஸ்க்கு இன் மீட்டர்ஸில் வரும். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா = m²/2 கிலோகிராம் பெர் மீட்டர்ஸ்க்குள்ள வந்துடும். இது ரிஜிடிட்டி மாடுலஸ்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். L/D² கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணோன்னா we can get rigidity modulus. ஸோ rigidity modulus in terms of Newton/meter square கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், ஷேர்.